பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் அபிஷியல் கண்டஸ்டன்ட் லிஸ்டே வந்திருக்கு. இவங்க எல்லாம் உள்ள போயிட்டாங்க அப்படின்ற நியூஸ் தான் நம்மளுக்குமே கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சீசன் பல மாற்றங்கள் இருக்க போது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷான். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். லைக் பண்ணிட்டு பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இதுதானே ப்ரோமோ, இந்த ப்ரோமோக்கு தானே நாங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி இவ்வளவு நாள் விட்ட அந்த ப்ரோமோ எல்லாமே வேஸ்ட் மாதிரி இருந்துச்சு. ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா நம்மள அருன்னு போட்டு அறுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அப்படின்ற மாதிரி விட்டுட்டு இருந்தாங்க. ஆனா எதுவுமே பாத்தீங்கன்னா நல்லாவே இல்லை. ஆனா இப்போ 2 ப்ரோமோ விட்டாங்க. 2 ப்ரோமோவுமே ஒர்த்தா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வீட்டை ரிவீல் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா the game begins startன்னு சொல்லிட்டு கொடி ஆட்டினாரு. செகண்ட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா கோலாகலமா கொண்டாட்டம் வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் கொடி காட்டி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அப்படி அந்த கன்ஃபெஷன் ரூம்ல ராஜா மாதிரி இப்படி உட்காந்துருக்காரு. 2 சைடும் பாத்தீங்கன்னா ரெக்க இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஓப்பனிங் என்ட்ரன்ஸ்ல உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா குதிரை கூட இருக்கு. நான் எந்த சீசன்லயும் வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து இவ்வளவு பிரம்மாண்டமா நான் வந்து பார்த்ததே கிடையாது. இந்த 9th சீசன்ல தான் பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸே இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. நார்மலா இருக்கும், என்ன சீசனோ அந்த சீசனோட லோகோவோட பாத்தீங்கன்னா இருக்கும். அங்கிட்டு வந்து புல் இருக்கும், அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவுமே இருக்காது. ஆனா இந்த சீசன் நீங்க பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். பர்டிகுலரா வந்து அந்த இடத்துல நீங்க ஓப்பனிங் விஜய் சேதுபதி நின்றுகிட்டு இருக்க இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா கிராண்டா இருக்கு. அது பார்க்கும்போது ஓப்பனிங்காக போட்ட செட்டு மாதிரி தெரியல. ரியலாவே பாத்தீங்கன்னா இந்த 115 நாட்களும் வந்து அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் உள்ளவே மாத்திருக்காங்க அப்படின்ற நியூஸ்மே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தரலாம், அப்புறமேட்டு கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை பார்த்தரலாம். அதாவது ஆண்கள் விசஸ் பெண்களா, இல்ல ஸ்மால் பாஸ் விசஸ் பிக் பாஸா அப்படின்ற ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அனிமல் விசஸ் பேர்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதனால வந்து உள்ள போனோன்னே ஏதோ ஒரு டாஸ்க் ஏதோ இருக்கும் போல இருக்கு. அந்த டாஸ்க் வந்து இவங்க அட்டன் பண்ணோன்னே அதுல இருந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பேர்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அனிமல்ஸ் வந்து யாராரு தோக்குறாங்களோ அப்படின்ற ஒரு லெவல்ல தான் போகும் போல இருக்கு. 2 வீடா வந்து பிரிக்கப்பட்டிருக்கும் போல இருக்கு. ஏன்னா ஜக்கூஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்குது. இது என்னடா அப்படின்றது நம்மளுக்கே டவுட்டா இருக்கு. கேமராலாம் இருக்கடா, இதை ஏன்டா உள்ள வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோமோ போட்டுக்கிட்டு இருந்தேன், உன்னை போட்டு அறுத்தாங்கல்ல, அதுக்கு முக்கியமான ரீசனே பாத்தீங்கன்னா இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க எதிர்பார்த்த எதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்காது, அது வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க. இப்ப சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்ப வந்து பாத்ரூம் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கு, வெளியில தான் வந்து இருக்கும்னு வச்சுக்கோங்க. அது வந்து வேற இடத்துல இருக்கும், டைனிங் ஹால் இன்னொரு இடத்துல இருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்ப ஜெயில் போன சீசன் வந்து பாத்தீங்கன்னா ஜெயில் ரொம்ப மொக்கையா இருந்துச்சு. அதாவது கார்டன் ஏரியாலே பாத்தீங்கன்னா ஜெயில வந்து செட்டா போட்டிருந்தாங்க, ரொம்ப மொக்கையா இருந்துச்சு. ஒரு சீசன் பாத்தீங்கன்னா பாதாள சிறையா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கூட இருந்துச்சு. அது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதுவே பாத்தீங்கன்னா ஹிந்தியில வந்து பாத்தீங்கன்னா சிறை அப்படின்னா அவங்க வந்து கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. வந்து அதுவும் இன்னொரு செட்டுக்கு அது பேரும் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா இருக்கும். அந்த சுத்தி செட்டு ஒர்க்கே பார்க்கும்போது உண்மையிலே ஜெயில் மாதிரியே இருக்கும். என்னடா இவ்வளவு பயங்கரமா இருக்கே அப்படின்ற லெவல் இருக்கும். அதனால இந்த டைமும் வந்து ஜெயில் வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்குமா அப்படின்ற மாதிரியுமே சொல்லப்படுது. அடுத்ததான் வந்து நம்ம கண்டஸ்டன்ட் லிஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்தரலாம். அதாவது கன்ஃபார்மா அவங்க உள்ள போயிட்டாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் பார்வதி அவர்கள் பாத்தீங்கன்னா அக்கா வந்து அவங்க வந்து ரூமர் லிஸ்ட் அப்படின்லாம் போயிட்டு இருந்தாலுமே நம்ம சொல்லியிருந்தோம் அக்கா கன்ஃபார்ம் வருவாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விஜய் பார்வதி அவர்கள் உள்ள போயிருக்காங்க. அதன் பிறகு பிரவீன் காந்தி அவர்கள் ரக்ஷகன் படத்தோட டைரக்டர். அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இன்னமுமே வந்து ஒரு நாகார்ஜுனாக்கு ஒரு ஐகானிக் ஒரு படமாவே இருக்கு. அதுவும் பாடல்கள்லாம் உண்மையிலே கொளுத்தி இருக்கும். அந்த படத்தோட டைரக்டர் பாத்தீங்கன்னா ரீசெண்டான்னு கிடையாது, பல நாட்களா பாத்தீங்கன்னா இன்டர்வியூல மட்டும்தான் அவர் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. தலையில ஒரு கேப்பை போட்டு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஏதோ ரோஸ்டர் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் பாத்தீங்கன்னா உள்ள போறாரு. மேபி 1-2 வாரமா இல்ல எவ்வளவு நாள் அவர் உள்ள இருக்காரு. ஆனா கண்டென்ட் பாத்தீங்கன்னா தரமாவே கொடுப்பாரு, அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அப்புறமேட்டு ரேம்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாங்க, அது யாருன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. நான் முன்னாடி வீடியோல கூட சொல்லினேன். அப்புறமேட்டு ரோஷன் அவர்கள் இந்த ரவீனாவோட டான்ஸ் எல்லாம் ஆடி இருப்பாரு. யங்ஸ்டர் தான், காலேஜ் தான் படிக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்து உள்ள போறாரு. அப்புறமேட்டு அரோரா சீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் லிஸ்ட முக்கியமான லிஸ்ட்ல இருந்தாங்க.
அவங்க பாத்தீங்கன்னா இப்போ உள்ள போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. வந்து நம்மளும் ஏன்டா வாய்ப்பு கொடுக்காம இருக்காங்க, அதர் லாங்குவேஜ்ல எல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாங்களே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் வந்து மீண்டும் வாய்ப்பு கொடுக்குறாங்க. அபர்ணா அப்படின்னு நினைக்கிறேன், அப்சரான்னு நினைக்கிறேன், அவங்கதான் வந்து உள்ள வராங்க அப்படின்ற ஒரு நியூஸ்மே வந்திருக்கு. அதனால அவங்க என்ன மாதிரி கேம் பிளே பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம மலையாள சீசன் வந்து ஒன்னு சொல்லியிருந்தோம். அதாவது வந்து அங்க உள்ள கண்டஸ்டன்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரச்சனைகள்லாம் பண்றாங்க, இதனால வேற மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இந்த சீசனும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்ஜிபிடிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு கண்டஸ்டண்ட வந்து உள்ள இறக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவு உண்மை அப்படின்னு சொல்லி தரல. ஆனா எல்லாரும் பாத்தீங்கன்னா அவங்க பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு மேபி வந்து டவுட்டா தான் இருக்கு. மேபி வரலாம், இல்ல கன்ஃபார்மா ஆகாம இருக்கலாம். ஆனா வந்து இந்த சீசன் வந்து டிஆர்பிக்காக வந்து என்ன வேணா பண்ணும் அப்படின்றதுக்காண்டி பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து உள்ள இறக்கியிருக்காங்க. அவரெல்லாம் கன்ஃபார்ம் உள்ள போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு கடுப்பா இருந்துச்சு. ஏன்னா வந்து தலைமை வெளியில இருந்துட்டு லெஜெண்டரி ஆக்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் மேல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. நம்மளுக்கு இன்ஸ்டா யூடியூப் போனாவே இவரோட இன்டர்வியூ தான் வரும். கொஞ்ச நாளா அவரோட பேச்சுக்கள் இல்லாம கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா அவரு உள்ள வராரு அப்படிங்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டா தான் இருக்கு. ஏன்னா எவ்வளவோ வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கலைஞர்கள் இருக்காங்க, நிறைய திறமையை வந்து காட்டணும் அப்படின்றதுக்காண்டி வாய்ப்பு கிடைக்காம வந்து பாத்தீங்கன்னா நிறைய சீரியல் ஆர்டிஸ்ட்ல ஆரம்பிச்சு விஜேல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருத்த விட இவர் என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். நாளைக்குதான் வந்து தெரியும், நாளைக்கு வரைக்கும் எனக்கு அது பொய்யாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் எனக்குமே தோணுது. அதனால அவரு அப்புறமேட்டு கொங்கு மஞ்சுநாதன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த முத்துக்குமரன், மஞ்சரி, இந்த மாதிரி பட்டிமன்ற பேச்சாளர்கள்லாம் இருக்காங்களா, அதனால வந்து ஒரு படம் கூட ஒரு நடிச்சிருந்தாரு. என் நெடுசாமி இப்படி பண்ண சூப்பரா வந்து அவரோட வந்து ஸ்லாங் எல்லாமே செமையாவே இருக்கும். அவர் ஒரு படம் கூட நடிச்சிருந்தாரு. அது பாத்தீங்கன்னா ஒரு சில சென்டிமெண்டா போச்சு, ஒரு சில ட்ரோலாவுமே போச்சு. அதனால வந்து அவர் கன்ஃபார்ம் வந்து உள்ள போறாரு அப்படின்ற ஒரு நியூஸ்மே வந்திருக்கு. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அகமது மீராவனா இருக்கட்டும், கண்டிப்பா வந்து சம்பவம் இருக்கு. அப்புறமேட்டு விக்கல்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் சூப்பரா பண்ணுவாரு, அவரோட காமெடியெல்லாம் வந்து நம்ம ரசிச்சிருக்கோம், அவர் வந்து உள்ள போறாரு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனுமே வந்திருக்கு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் வந்து கன்ஃபார்ம் லிஸ்ட் ஆயிருச்சு. அப்புறம் ஜனனி அவர்கள், அந்த மாதிரி வந்து சொல்லக்கூடாத ஒரு சில நபர்கள்லாம் வருது, இவங்கெல்லாம் போகணுமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. நான் ஏன் அதெல்லாம் சொல்லல அப்படின்னா எனக்கே வந்து இவங்கெல்லாம் போகாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் கேட்டகிரில தான் அவங்களுமே இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் சொல்ல விரும்பல. அதனால வந்து நீங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. இந்த சீசன் 9 வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட வந்து செமையாவே இருக்கும். அது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் கண்டஸ்டன்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா தரமான ஒரு கண்டஸ்டன்ட் தான் இறங்கணும், டிஆர்பி எகிர வைக்கணும் அப்படின்ற ஒரு லெவல்ல தான் பாத்தீங்கன்னா கண்டஸ்டன்ட் எல்லாத்தையுமே களம் இறக்கியிருக்காங்க. விஜய் சேதுபதி அவர்களுமே இந்த ப்ரோமோ எல்லாம் பார்க்கும்போது செம்ம ஜோஸோட இருக்காரு. போன சீசன்ல பண்ணாத விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த சீசன்ல அவர் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். என்னென்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன சீசன்ல வந்து ஆமா தானே இல்லதானே அப்படின்னு போட்டு ஒரு அருன்னு அறுத்தாரு. இந்த சீசன்ல அது எதுவுமே பண்ணாம பாத்தீங்கன்னா தாறுமாறா வந்து தொகுத்து வழங்கி கமலஹாசன் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு சில சீசன்ல வந்து அந்த ரெட் கார்டு எல்லோ கார்டு கொடுக்குறப்ப செம்ம அக்ரெசிவா ஒரு பிளே பண்ணாரு. அந்த மாதிரி இவர் வேற மாதிரி பண்ணுவாரு, இவரோட யூனிக்கான ஸ்டைல்ல பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டஸ்டன்ட் எல்லாம் வந்தா நல்லா இருக்கும். பிக் பாஸ் சீசன் 9 தமிழுக்காக எதுல வெயிட் பண்றீங்க எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.